ஹாய் ஹலோ கைஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அனிமி வெல்கம் டு பால் ரூம் தான் கைஸ். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு எனக்கு தெரியும். ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதை விடுங்க, முதல்ல இந்த எபிசோடை பற்றி பார்ப்போம். இந்த எபிசோடில் தான் நம்ம யோடக்குனோட டேலண்டெல்லாம் நம்மளுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லலாம். தரமான ஒரு எபிசோடு. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் எபிசோட் போடலன்னு. அதுக்கான வீடியோவும் நான் தனியாக போடுறேன். அது நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா போடுறேன், இல்லைனா அது பாட்டுக்குன்னு ஒரு மூலையில் கிடக்கட்டும். இந்த எபிசோடு ஒரு பெஸ்ட் எபிசோடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மாதம் கழித்து வீடியோ போடுறோம்ல, அதனால இந்த எபிசோடை கொஞ்சம் தரமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, வளன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி பேர் வெல்கம் டு பால் ரூம் சீசன் 1 எபிசோட் 4. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்கிறாருங்க. ஏன் நம்ம மேலே ஹீரோக்குன்னு அவ்வளோ கோவமாக இருந்தார்? ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் சிரித்தது நம்ம ஹீரோக்குனுக்கு எரிச்சலாக இருந்துச்சுங்க. சீனை கட் பண்ணால் இங்கே எல்லாரும் அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்கங்க. நம்ம செங்கக்குசான் ஏன்னு தெரியுமா, இந்த மாதிரி மாற்றியானது ஒரு வைலேஷனாக. இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பெனால்ட்டி தர போகிறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம செங்கக்குசான் கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருக்காருங்க. இங்கே தான் நம்மளுக்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஆன நம்பர் இன்னும் அந்த ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம செங்கோக்கு சானே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது அவங்க கண்டுபிடிக்கலையா அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தாருன்னா, நம்ம ஹீரோடக்குன்னும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த காம்படிஷன் ஆரம்பிக்க போது நம்ம ஹீரோடக்குன்னு நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் வெறியாக தான் இருக்கார். நம்ம செங்கோக்கு சான் கத்துறாரு. ஏன் கத்துறாருன்னு பார்த்தா, உன் காலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நீ சர்ரு கட்டிப்பாயிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின்னு பார்க்குறாங்க. நாளாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முறைச்சி பார்க்குறாருங்க நம்ம ஹீரோடக்கும். நம்ம செங்குக்குசானும் ஹீரோ பிடிச்சி திட்டார். நான் உன்னையே தான்டா போக சொன்னேன், அவனே இதுக்குள்ள தட்டி விட்டேன். அவன் காலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு டிஸ்குவாலிஃபை ஆனான்னு விஜயன் நீ சாடி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எல்லோரும் கேட்குறாங்க நம்ம ஹீரோடக்குனுக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, அவன் கால் என்னமோ பிரச்சனை, இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் லுக்கை பார்த்துட்டு, கண்டிப்பாக ஏதாச்சும் ஆச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கடா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோக்கு-சான் பதட்டப்படுறாருங்க. அப்போ தான் நம்ம செங்கோக்கு-சான் சொல்கிறாரு, சும்மாவே அவன் வெறியாடுவான், இதில் நம்ம ஹீரோ வேறு வெறுப்பேற்றி வச்சுருக்கான், அவன் இன்னும் பயங்கரமாக ஆட போகிறான், அவன் காலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் எதை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடக்குன்னு கொஞ்சம் வெறியாக தான் இருக்கார். செங்கோக்கு-சான் ஃபயராக இருக்க போகிறான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இங்கே பார்த்தா டான்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோடக்குன்னு இன்றைக்கி இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான். நம்ம ஹீரோவை கேட்குறான், ஹீரோடக்குனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் இந்த மாதிரி ஆடுறான் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம செங்குக்குசான் மனசில் அவனுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோடக்குன் அவன் சிரித்ததை பார்த்து நம்ம ஹீரோடக்குனுக்கு இப்போ வெறி ஆகுதுங்க. டான்ஸு சும்மா பயங்கர ஸ்பீடாக எழுப்பான் பாருங்க. நம்ம ஹீரோயினே அவங்க கூட கொஞ்சம் கோப்பப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாங்க. இவங்க ஆடுறதை பார்த்து ஆடியன்ஸே கிளாப் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோடக்குனோட கண்ணை பார்த்து, இவனுக்கு இன்றைக்கி என்ன தான் ஆச்சு, ஏன் இவ்வளோ வெறியாக இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நினச்சி பார்க்குறாங்க. அவன் காலுக்கு அடிபட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் நல்லா ஆடுறானே அப்படின்னு நம்ம செங்கோக்கு-சானு பார்க்குறாருங்க. அந்த மூஞ்சி, அவன் என் மேலே இவ்வளோ கடுப்புலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாருங்க. ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது நம்ம ஹீரோடக்குனுக்கு கால் வலிக்குது. அது நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்ணுறாருங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோடக்குன் நிறுத்தலை. சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோடக்குன் இன்னுமா ஆடிட்டு இருக்கான். அவன் வலியில் கத்திட்டான் நடுவில். ஐயோ, அவனுக்கு வலிச்சிருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் காலில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்தா ரொம்ப வலிக்கும் போலையே. இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறான்னு எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாருங்க.
நம்ம ஹியோடோக்குன்னு உண்மையானே மாசான ஆள் தான் நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சுற்றி பயங்கரமான ஆரம் அப்படியே பறக்குதுங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. எல்லா ஆடியன்ஸும் அப்படியே சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்குறாங்க. அவர் ரொம்ப வேகமாக நகர்றான் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களோட ஒரு மூவும் சும்மா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா நம்ம செங்கோக்கு-சானே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம செங்கோக்கு-சான் அவனோட உண்மையான கலர் வெளியில் வந்துடுச்சு. இதுதான் அவனோட உண்மையான கலர். அவன் ரொம்ப ஆக்ரோஷமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. எல்லாருமே செம்மையாக ஆடுறான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. ஆடியன்ஸ் மொத்தமாகவே அவங்க ஆடுறத மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போஸோட முடித்த ஆடியன்ஸ்லாம் சும்மாவாக இருப்பாங்க. கை தட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹியோடோக்குனுக்கு ஃபேன் பேஸே வர அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் நீ செம்மையான ஹியோடோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹியோடோக்குன் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோயின் மேலேயே விழுந்துட்டாங்க. மயக்க போட்டு விழுகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மயக்க போட்டு விழுந்துடாதுங்க நம்ம ஹியோடோக்குன். சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ வெளியிலேயே ஹியோடோக்குனுக்காக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹியோடோக்குன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காப்புல. அப்போதான் நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹியோடோக்குன்னும் வயலேஷன், அதாவது வேற ஒரு ஆளை வச்சு ஆடினதுனால 6 மாதத்துக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னோடனே நம்ம செங்கோக்கு-சான் சிரின்னு சிரிச்சிடுவாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவை ஷாக்காரான். அதுக்கப்புறம்தான் தெரியுது இது ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி நம்ம ஹீரோ நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹியோடோக்குன்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு ஆசைப்படுறாருங்க. உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாருங்க. அப்போ அப்படின்னு சைடில் இன்னொரு டீப் வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த கொரில்லா வந்திருக்காப்புல. ஒரு நிமிஷம், இவன் நம்ம செங்கோக்கு-சான் சொன்ன அந்த இவாக்குமா-சான் தானே அப்படின்னு பார்க்குறாருங்க. அப்போ 2 பேரும் வெளியில் பார்க்கில் போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்போ அதுக்கு பதிலாக ஆடினது நீ தானா அப்படின்னு அந்த கொரில்லாவும் பேசுகிறாருங்க. நான் என்னையை தவிர வேறு யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நீ உண்மையாக சொல்ல போனால் நல்லா தான் ஆடுற. எனக்கு தெரிஞ்சு ஹியோடோக்குன் 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கால. அதை நினச்சி நானும் வருத்தப்படுறேன். அவன் இன்னும் சரியாகலை, இன்னும் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டான். அவனை நினச்சி எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரில்லா சொல்கிறாருங்க. கொரில்லா தான் சொல்கிறாரு, அவர் படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டான், நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ தான் புரியுது, அவன் தள்ளி விடலை, அவனே தான் போய் விழுந்திருக்கான். அவனுக்கு அது முன்னாடியே அடிபட்டிருக்கு. அவன் ஒரு மாதிரி கால் அடிபட்டு சறுக்கி கீழே விழுந்திருப்பாங்க. இப்படி தான் அவன் கீழே அடிபட்டிருக்கும். இதை நம்ம கொரில்லா பார்த்து அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக கேட்டதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றி விட்டேன். அது ஏன் தப்புன்னு நினச்சி டான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதனால செகண்ட் ப்ரைஸ் வந்ததுனால என் பார்ட்னர் வேறு கொஞ்சம் டெரரான டைப்பாக என் மேலே செம்ம கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் இவன் பெரிய பயங்கரமான ஆளுன்னு நினச்சான். சொல்லப்போனால் இவன் நல்ல பையன்தான், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். அப்போ தான் கொரில்லா சொல்கிறாரு, நான் அந்த இடத்துலேருந்து இருந்தேன்னா இன்னத்துக்கு ஓடி இருப்பேன். நீ ஓடாமல் இருந்த, அதுவே எனக்கு பெரிய பயமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்களா அப்படின்னு. உன் கண்ணில் அந்த பயம் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் பாட்ட ஆரம்பித்தோடனே நீ ஆட ஆரம்பித்த, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறதை பார்த்து, நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா என்னை மன்னிச்சிடு, நான் அவ்வளோ பெரிய கெட்ட பையனா, இல்லை இந்த பனானா சாப்பிடு சரியாக போயிடும், நான் தர்பூசணியும் வச்சுருக்கேன் அதுவும் சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் ஆடினதுக்கு கை தட்டியிருக்காங்க, அது நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும், ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றி இல்லை, நான் திரும்ப அங்கே போய் ஆடணும், என் ஓன் பார்ட்னரோட ஆடணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அவன் கண்ணில் இருக்கிற ஒரு எமோஷனை பார்த்து நம்ம கொரில்லாவே இவன் கண்டிப்பாக ஆடுவான், ரொம்ப நல்லா ஆடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இப்படி பேசிட்டே அவங்க கான்வர்சேஷன் முடியுது. இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. உள்ளே பார்த்தா ஹியோடக்குன் இருப்பான். ஐயோ ஷாக் ஆயிடுவான் நம்ம ஹீரோ. இவன் என்ன பண்ணுறா ஹியோடக்குன், இது நீ தானா அப்படின்னு சொல்ல அவன் பாட்டி வேற, ஏய் கமெண்ட்ரியா என்ன அடுத்தது சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹியோடக்குன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி அவன் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அவனை கமெண்டர்லாம் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பாசமாக தான் நடந்துக்கிறாங்க. அவன்கிட்ட ஆரஞ்சை கொடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வெளியில். நம்ம ஹீரோவும் அவனோட ரூமை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹியோடக்குன் இங்கே தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவன் ப்ராக்டிஸ் பண்ண மூவ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹியோடக்குன் தனியாக போய் நான் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் மாதம் கூட சொல்லலாம் என்னால் டான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் மன்னிப்பு கேட்குறான். அப்படின்னு நம்ம ஹியோடக்குன் திரும்பி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னால் தான் உங்களை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹியோடக்குன்னு சொல்கிறான், இது எக்ஸாக்டாக உன் ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, செங்கோக்கு சான்னால தான் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் அது ஏன் தப்பாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் நான் ஹீரோயின் கூட ஆடும்போது சத்தியமாக அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது நான் திரும்பவும் ஃபீல் பண்ணுவேன். இன்னொரு காம்படிஷன் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்பி ஆடுவேன், நீங்களும் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாருங்க. எனக்கு இந்த டான்ஸ் ஆடுறது ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறத பார்த்து நம்ம ஹியோடக்குன் பார்க்குறாரு. அதை பார்த்து நான் என்ன சொல்கிற பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹியோடக்குன்னு சிரிக்கிறாருங்க. நானும் நீ ஆடினதை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னது? ஆமாம், உண்மையை சொல்லப்போனால் நான் அவ்வளோவா அதை ஞாபகம் வச்சுக்கல, இருந்தாலும் நான் அது என்ஜாய் பண்ணேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே அவர் டான்ஸில் காமிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் ஓவராக வெறியில் ஆடினா, அதனால் கால் கொஞ்சம் இழுத்து கீழே வச்சதுனால அவன் காலில் வலியானுச்சு, அதனால தான் அவனுக்கு வலி எச்சானுச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆக்சுவலாக அதுதான் உண்மை, ஆனால் நம்ம ஹீரோ அவன் தப்புன்னு நினைக்கிறான். அப்புறம் வந்து அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ தூரம் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, நான் ஆடின டான்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நம்ம ஹியோடக்குன்னு சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக அதுக்கு நான் உன்கிட்ட தான் நன்றி சொல்லணும், நீ தான் எனக்கு அந்த வெறியை உள்ளே இருந்தது கொண்டு வந்திருக்க, அதுக்கு நான் உன்கிட்ட தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டப்புன்னு ஸ்டேஜுக்கு போ, நீ நல்லா ஆடுவ, அதனால் நீ இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நீ ஒரு பார்ட்னரோட ஸ்டேஜுக்கு போ, நீ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டான்ஸராக வருவ, யாருக்கு தெரியும் நீ என்னை விட பெரிய ஆளாக கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோ என்கிட்ட இப்படியே ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாருங்க. நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸை பார்த்து நம்ம ஹியோடக்குன்னும் லைட்டாக சிரிக்கிறாருங்க. இவன் கண்டிப்பாக திரும்ப வருவான், அதே ஸ்டேஜுக்கு போவான், என்னோட பெரிய ஆளாக வருவானோ இல்லைனா அவன் சொந்த காலை நின்று ஏன் செங்கோக்கு சானை விட பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு நினைக்கிறாருங்க. இப்படி பேசி முடிச்சுட்டு நம்ம ஹியோடக்குன்னு நம்ம ஹீரோ வழி அனுப்பி வைக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பதிலாக நீ ஷிசுக்குவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டெரராக போகிறாருங்க. ஷிசுக்குங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நான் அப்படி கூப்பிட்றது கஷ்டமாக இருக்கிறதுனால ஹீரோயினை கூப்பிட்றேன், முடிஞ்சால் ஷிசுக்குன்னு கூப்பிட்றேன், அதனால அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இது எதுக்கு இவன் என்கிட்ட சொல்கிறான், ஏன் இப்படி நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவை இப்போ காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் அவனோட ஷூவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஷிசுகோ இல்லை என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போன்னு நம்ம செங்கோக்கு சான் வந்து ஏய் ஷிசுகோ நீ தனியாக ஆட போகிறல்ல, நீ வேணா ஏன் கூட ஆடி பார்க்குறியா அப்படின்னு சொன்னதுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க, நான் ஹீரோயின்கிட்டையும் அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினை கூப்பிடும்போது உடனே இது நான் சொல்ல விருப்பப்படல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரே தோதுரோசே தரேதா இவனோ 何かあったの藤田君
இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்போது ஒருத்தி ஓடி வரா. அப்படியே கதவை திறந்து அப்படியே காலை தடுக்கி அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. இது யாரா புதுசாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ தான் டட்டாரா நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. ஷிசுகுசன் நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ஹியோடாக்குனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காப்புல. அது யாருன்னா அவங்க அண்ணா தானாமா, அதாவது இந்த பொண்ணோட அண்ணாவா. எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. யாரா இருப்பான் அவன், எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அவன் கரெக்டாக உள்ளே வரான். நீ இப்போ செத்த அப்படின்னு சொல்கிறான் அவன். யார் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறாங்க. ஷிசுகோ ஏன் கூட ஆடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக்காராங்க. அப்படின்னு சொல்கிறான். என்னது என்ன பேசுகிற, இவன் யார் இவன் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க. நான் ஏன் இந்த கொஞ்ச நாளாக வீடியோ போடலன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுனால பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இனிமேலேருந்து நான் கண்டிப்பாக போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டே எல்லா வீடியோ போட்டுருவேன். இல்லைன்னா சண்டேவே உட்காந்து முடித்து ரெண்டு வீடியோவாக போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி என்னென்னு நான் யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். இனிமே தான் எபிசோட்ஸ்லாம் மாசாக போக போகுது. புதுசாக வந்திருக்காங்க. அது நம்ம யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பையன் வந்திருக்கான். அது நம்ம ஹீரோயின் கூட ஆட போகிறானா இல்லையான்னு எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோடக்குன்னு என்ன பண்ண போகிறான், அது அப்புறம் ஹீரோக்குன்னு எங்கேயோ வெளியில் போயிருக்கா, அந்த மாதிரி பல விதமான சஸ்பென்ஸ்லாம் இருக்குங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வெயிட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சரி, இன்னும் ஒரு அற்புதமான எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் கைஸ்.